இன்னையோட வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற ஆளாக இருக்கீங்க, லேடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பரானதாக இருக்கும். கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்ணணும். என்னை வந்து நிறைய பேர் மீட் பண்ணணுமே சுபா, உங்களை எப்பயாவது ஒரு தடவை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் செகண்டரி தான். அதை தாண்டி சத்சங் வீடியோ ஷேர் பண்ணும்போது எப்படி நாங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்துருந்தீங்க. ஸோ இதெல்லாம் கலந்து கட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே உங்களோட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இந்த ஜூன் 8 வர ஜூன் 8 வந்து 6 to 8 அரசகேசரி சிவன் டெம்பிளில் ஒரு கோலாட்ட உற்சவம் வந்து கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் சத்சங் அண்ட் பிரம்மசபா குளோபல் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வருவேன். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அந்த கம்யூனிட்டி ஆக்டிவிட்டியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களை ஃபர்தராக கைட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு வந்து கோலாட்டம் அப்படின்னா டான்ஸ் தெரியணுமா அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட்டு கோலை வச்சு அடிக்க தெரிஞ்சால் போதும். அந்த ஒரு கனெக்ட் கிடைக்கும் இல்லையா. நம்மளுக்கு வந்து புதுசாக சிங்கப்பூரில் புதுசாக வந்திருக்காங்க, யாருமே எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கும், ஸ்டில் எங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆளாக நீங்கள் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நம்ம வந்து சேர்ந்து அந்த கோலாட்ட உற்சவத்தை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ வாங்க இன்னையோட வீடியோவை பார்க்க போயிடலாம். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். லாஸ்ட் 2-3 வீடியோவாகவே எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனோம், சீதா கல்யாணமாக அது எப்படி சூப்பராக நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விலாக்லேயே ஹஸ்பண்ட் ஒரு க்ளூ கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, உனக்கு 2 நாள் இதுலேருந்துலாம் வேலையிலேருந்து பிரேக் தரேன், இவ்வளோ வேலை பண்ணிட்டேன் அப்படின்னு. கண்டிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவாருன்னு தெரியும். 2 ஆப்ஷன் எனக்கு கொடுத்தாரு. ஒன்று என்ன அப்படின்னா, எங்கேயாவது வந்து ஒரு செலிப்ரேஷன் மோடுக்காக ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணிவிட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கு போகலாமா, அப்படி இல்லாட்டி இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஜேபி குயிக்காக போயிட்டு ஒரு 1 டே வந்து ஒரு லோக்கல் ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு வரலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ நமக்கு இந்த ஃபைன் டைனிங்க்கு போய் உப்பு சப்பு இல்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுங்கிறது கண்டிப்பாக வந்து அவ்வளோலாம் நான் என்ஜாய் பண்ண மாட்டேன், என்ன தான் ஹைஃபையாக இருந்தாலும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்த உடனே செகண்ட் ஆப்ஷனை தான் நான் பிக் பண்ணேன். ஏன்னா ஒரு ஃபுல் டே நம்ம கிச்சனை விட்டு வெளியில் போனால் தான் நம்ம சமைக்காமல் இருப்போம். இல்லைனா நம்ம மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும், போதும் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையெல்லாம் ஒழுங்காக பண்ணு அப்படின்ட்டு. அதனால நான் வந்து செகண்ட் ஆப்ஷனை பிக் பண்ணி, பரவாயில்ல பஸ்ஸை பிடிச்சி போனாலும் நான் ஜேபிக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லாக பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ முன்னாடி ஒரு வீடியோலேயே வந்து எப்படி இதுக்கு ட்ராவல், எங்கே பஸ் ஏறணும், என்ன பண்ணணும், அந்த அரைவல் கார்டை புக் பண்ணணும் மலேசியாவுக்கு வர்றதா இருந்தால், அது எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னையோட வீடியோவில் ஒரு புது விஷயம் இருக்கணும் இல்லையா, திரும்ப அதையே பண்ண முடியாது. புது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேமிலி ஆஃப் 4 வந்திருக்கோம். லைக் எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம். எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது லைக் 1 டே ஸ்டேக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கண்டிப்பாக நீங்களும் சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா, இங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெளியில் போய் சாப்பிட்டு வந்தோன்னாவே $150-200 ஆகிற இடத்துல ஒரு நாள் தங்கிட்டே வந்துடலாம் போல இருக்கே அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லையா. அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலான்னு நினச்சி தான் விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த பொருளையும் வாங்காத ஒரு ஜீவன் நம்ம வீட்டில் இருக்குன்னா, அது முதல் ஜீவன் வந்து இந்த ஜீவன், அடுத்த ஜீவன் இந்த ஜீவன், பார்த்ததெல்லாம் கேட்குறது இந்த ஜீவன். மெயின்லி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு, அக்காமடேஷன், ஸ்டேக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். கம்ப்ளீட்டாக இந்த ஷாப்பிங் பார்ட்டெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு மாறும் அப்படிங்கிறதுனால. வரும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 பக்கம், கொஞ்சம் லேட்டாக தான் யோசித்து டிசைட் பண்ணி கிளம்பினோம். 1:30 ஆயாச்சு வந்து சேரும்போது. சரி சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் ஹோட்டல் செக்இன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அரைவல் கார்டு மட்டும் நீங்கள் புக் பண்ணிடணும் முன்னாடி, வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு டேட்டா வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, ரோமிங் இல்லாட்டி சார்ஜஸ் வந்துடும் மலேசியாவுக்கு வரோன்னா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். க்யூ வந்து இப்போல்லாம் ரொம்ப இருக்கிறதே இல்லை. ஈவன் ஆன் வீக்கெண்ட்ஸ்குள்ளே ஃப்ரீயாக தான் இருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப ஈஸியாக வந்து இமிக்ரேஷன் வந்து கிளியர் பண்ணிட முடியுது. சரி, இப்போ வந்து தாய் ஃபுட்டு வந்து ஒருமித்தமாக எல்லோரும் ஒத்துழைச்சதுனால ஓகே அப்படி சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டோம் குயிக்காக டிசைட் பண்ணியே. இல்லைன்னா வந்து அங்கே அங்கேன்னு பயங்கரமாக எல்லாருக்குள்ளேயும் டிஸ்கஷன் போகும். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா, மலேசியாவில் ஃபுட் வைஸ் வெஜிடேரியன் ஆப்ஷனும் ஜாஸ்தி இந்த இதிலலாம் இருந்தது.
அதை தாண்டி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது. தாய் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் பீட்சா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டும் பார்த்துருக்கோம். ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது சிங்கப்பூரை கம்பேர் பண்ணால் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்லாம் தான் அப்போ இருந்தது. அதை தாண்டி எல்லாருக்குமே சீக்கிரமாக சாப்பாடு வரணும். ஒன்ஸ் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் டிலே பண்ணாங்கன்னா தான் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? அப்படியா? ஓகேவா? சிங்கப்பூரோட சாப்பாடு டேஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இது எப்படி இந்த கலர் வருது? எந்த கலர் வருது? அந்த மாதிரி பர்பிள் கலரில் வருது. ஏதாவது கலர் பொடி போடுவாங்க. ஒரு 4 பேர் நல்லா சாப்பிட்டா ஆற பில் என்ன அப்படின்னா 134 ரிங்கிட். இது வந்து சிங் டாலரில் கன்வெர்ட் பண்ணி சொல்லணுன்னா 38 சிங் டாலர் ஆயிருக்கும். இதையே நாங்கள் இதே ஃபுட்டை வந்து இங்கே சிங்கப்பூரில் தாய் எக்ஸ்பிரஸில் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா $80 to $90 ஆயிருந்திருக்கும். அதை தாண்டி அங்கேருந்து நம்ம டாக்ஸி பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி, பஸ்ஸு பிடிச்சிலாம் வந்தோம் இல்லையா, அது ஒரு $20 ஆச்சு. ஸோ இவ்வளோலாம் செலவு பண்ணி இங்கே வந்து தாய் எக்ஸ்பிரஸில் சாப்பிட்டா கூட ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது. அடுத்ததாக அங்கே ஏதோ சேல்லாம் போட்டிருந்தாங்க அந்த மாலில், அதை சும்மா பார்க்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். என் பையனோட ஒரு விலாகில் வரேன் நான் அப்படின்னா மெயினாக வந்து இந்த ஷூ வாங்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி வேறு எதையுமே அவன் வாங்க மாட்டான். அதனால வந்து வேறு எந்த விஷயமும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் மாதிரியோ எதுவுமே காட்ட முடியாது. அதுவே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வாங்குப்பான்னு சொன்னால் தான் உண்டு. ஸோ அந்த ஷூ மேலே இருக்கிற க்ரேஸ் வந்து அப்படியே இருக்குது, இன்னும் குறையவே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிராப் புக் பண்ணிவிட்டு அந்த ரூம் செக்இன் பண்ணிடலாம். அரவுண்ட் 7 or 8 ரிங்கிட்டோ தான் ஆச்சு. ரொம்ப நியர்பையாக தான் புக் பண்ணியிருந்தோம். அது அரவுண்டு $2 சிங் டாலர்னு வச்சுக்கோங்களேன். சோஃபார் வந்து $20 ஃபார் டிரான்ஸ்போர்ட், ஒரு $38 ஃபார் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஒரு $2 ஃபார் இங்கேருந்து செக்இன் பண்ணுறதுக்கு ஆயிருக்கு. நியர்லி 40 + ஒரு 20 $60 ஆயிருக்கு. லாஸ்ட் மினிட்டு தான் புக் பண்ணோம். பட் இருந்தாலும் அவைலபிலிட்டி இருந்தது. நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், இது ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான், ஹோட்டல் கூட கிடையாது. கீ வந்து போஸ்ட் பாக்ஸில் இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்னு. மேலே போய்ட்டு ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ஃபேமிலியாக வரணுன்னா ஒரு வர்த்தா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எந்த ஃப்ளோர்லன்னு பார்த்தீங்கன்னா 33rd ஃப்ளோர். நல்ல டாப் ஃப்ளோரு, சூப்பரான வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பால்கனிக்கு போகிறதுக்கு வழி இருக்கா? ஆனால் பயங்கரமாக இருக்குது, பார்த்தாலே பயமாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி அந்த இந்த ரூம் இன்னும் சூப்பரா இருக்கு இல்ல? அதோ உட்லாண்ட்ஸ், அதோ சிங்கப்பூர் நம்ம வந்தது. ஸோ இந்த தடவை இந்த ரூமை புக் பண்ணது யாரு அப்படின்னா, திரும்ப சொல்லிக்க விரும்புறது எல்லா புகழும் அபிஜித்துக்கே அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம் வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு குயிக்காக பார்த்தோம், புக் பண்ணோம், ஒரு பேக் எடுத்தோம், ஒரே ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துன்னு கிளம்பி வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா என்னோட டே அந்த காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ எடுக்கணும். நான் ஆல்ரெடி 1 day ட்ரிப்பு நாங்கள் எப்படி வந்தோம், ட்ராவல் எப்படி, செக் பாயிண்ட்டுக்கு எப்படி வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். இந்த தடவை ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஆஸ் அ ஃபேமிலியாக ஒரு 1 day இங்கே ஜேபியில் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம்.
இது வரைக்கும் அப்படி போயிட்டுருக்கு. அந்த மாதிரியான vlog-ஆ இருக்கணும்னு. சிங்கப்பூரில் இருந்து இப்போ ஒரு டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு, டாக்ஸி, அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஏதாவது பண்ணுவோம். அப்போ தான் ஒரு பொழுதே ஓடும். அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜேபி வந்து அதே அளவு ஈக்குவலண்ட் அமௌண்ட்லேயே நம்ம ஒன் டே ஸ்டே பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சி புக் பண்ணினது தான். ஸோ எப்படி இருக்குது இந்த ட்ரிப்பு? டூர் தான் பார்த்துருப்பீங்க, ரூம் டூர் இப்படி தான் இருந்தது. இந்த ஹோட்டலோட பேர் வந்து சம்மர் பிளேஸ், கரெக்டாப்பா? சம்மர் பிளேஸ் என்னடா லொகேஷன்? ஜலான் ஏதோ நான் சைட்ல போடுறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து புக் பண்ணும் போதும் சுத்தமா நான் இப்போ கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அது நான் இதெல்லாம் கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன், அமைஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்தோட பர் நைட் ஸ்டே எவ்வளோ ஆச்சு? $130. ஸோ $130 இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு நாள் ஸ்டே அப்படிங்கிறது. ஃப்ரம் 3 o'clock இன்னைக்கு செக்இன், ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிறதா. 12 o'clock செக் அவுட் டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேவை வந்து நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஷாப்பிங் மால், சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ், சேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பென்சஸோட கால்குலேஷன் அப்படிலாம் நடக்கும் இல்லையா? அந்த சேஞ்சுக்காக தான் வந்திருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். பெருசாக ஏதாவது சேஞ்ச் வேணும்னு நினச்சிங்க சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா எங்களை மாதிரி நீங்களும் இதோட பேரை நான் கரெக்டாக போடுறேன், நீங்கள் வேணா புக் பண்ணிக்கோங்க. பார்த்துருப்பீங்க, ரூம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக குழந்தைங்களெல்லாம் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் வைஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட் லொக்கேஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே சுற்றி முற்றி வந்து பெரிய அளவில் கடைகள், ஷாப்பிங் மால்லாம் எதுவும் இல்லை. இங்கேருந்து ஒரு 5 minutes வாக், பை வாக்கே வந்து போயிடலாம்னு சொன்னாங்க. நாங்கள் ஆனால் இப்போ டாக்ஸியில் வந்தாச்சு. 10 to 15 minutes வாக். அங்கே சென்ட்ரலுக்கு போகிறதுனா, சென்ட்ரலுக்கு போனோம்னா இன்னொரு மாலும் இருக்குது. அது எல்லாமே நான் எப்படி எவ்வளோ டைம் எடுக்குதுங்கிறது வேணால் போக போக அப்படியே சொல்கிறேன். எனக்கும் இந்த ஊர் புதுசுங்கனால எனக்கு பெருசாக தெரியல. ஸோ கிட்ஸோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த டாட்ஸ் அண்ட் இந்த இது என்ன சாக்கர்டா? இது என்ன ஃபூஸ்பால் டேபிள்? ஃபூஸ்பால் டேபிள். இது நம்ம நிறையா மாலில் பார்த்துருப்போம். ஃபுட்பாலே வந்து காலால் ஆடாமல் கையால் ஆடுறது. டேய் நிஜமா நீயா போடுற இதெல்லாம்? ஸ்டைலெல்லாம் நல்லா தான் இருக்கு, சூப்பராக வந்துருக்கு. வித் ஆஸ் யூஷுவல் கிச்சனட்டோட. பட் மலேசியா வந்தோன்னா நமக்கு ஃபுட் ஓரளவு ஜேபியில் மேனேஜபிளாக இருக்கும். ஒரு புது ஃப்ரை பேன் வச்சுருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி குட். எல்லா இடத்துலையும் அப்படி வைக்க மாட்டாங்க. உண்மையாகவே அந்த ஃபூஸ்பால் அண்ட் டாட்ஸ் வந்து அந்த அளவு என்டர்டெய்னிங்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் ஃபெசிலிட்டிஸில் கொடுத்துருந்த போது. பட் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்தது, ரொம்ப அடிக்டிவாக. அது வந்து எல்லாருமே விளாடுறது அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி ஏதோ சில கேம்ஸ் எல்லாமும் இருந்தது. ஸோ டிவியில் கனெக்ட் பண்ணி விளாட்ற மாதிரி. உண்மையாக வந்து இந்த ஏஜ் குரூப்புக்கே வந்து என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ரூம்குள்ளேயே தான் இருக்காங்க, விளாடின்னு இருக்காங்க, ஃபோன்லேருந்து வெளியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடச்சிது. Hey, he's hitting you. Use your weapon. Use everything. Don't keep on using the same thing. I am trying. It's my first time playing too. Stop complaining about it. போயிட்டா? ஸ்ரீநாத்மா ரொம்ப எட்டி பார்க்காத, ரொம்ப எட்டி பார்க்காத. Okay. வாடா உள்ள வா, ரூம்குள்ள வாங்க.
இத்தனை பேர் எப்படிடா handle பண்ணுவ? காரை வச்சு இல்லடா மூணு கரண்டி எப்படி குடிப்பேன் பரவாயில்ல. அது நீ வா எங்க ஓகே எந்த சைடு போடணும்? இந்த சைடு இல்ல இந்த சைடு போடணும். இது சேம் போடணும். இவனே நான் தானே பாத்துக்கணும். மா அவனுக்கு பயங்கரமா விளையாட தெரிஞ்சிருக்குமா அதுல. கூப்பிடுறான். வெள்ளாட யாரா வாங்கன்னு கூப்பிடுறேன். நீயே கூப்பிடுறீங்க. ஏய் விளையாட தோதானே பாத்துக்கேடா. நீதாம்மா ஜெயிக்கிறா. என்ன சிம்பிளி சுபா, ஏன் அதான் நீ மாத்துறோம்? எதுக்கு ஜம்ப் பண்ணி குதிக்கிற? இப்ப எவ்வளவு சுத்தி எவ்வளவு விளையாடுறான் யார் டீம்ல எல்லாம் சும்மா இருக்கானுங்க. எந்த கரண்டியை பிடிச்சி ஸோ வந்ததுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ ஈவினிங்க்கு மேலே கிளம்பி கேஎஸ்எல் சிட்டி மாலுக்கு தான் அகெயின் போகிறோம். அதுக்காக போகிற டாக்ஸி ஃபேர் என்ன அப்படின்னா 950 ரிங்கிட் தான், விச் இஸ் அரவுண்ட் $3 சிங் டாலரில். ஸோ ஜேபியில் மட்டும்தான் $3க்குலாம் டாக்ஸியில் போக முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம டாக்ஸி எடுத்து போயிட்டு அங்கே வந்து என்ன மாதிரி நீயோட டின்னர் வரைக்கும் தானே நம்மளோட எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே கணக்கு, அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ வந்த உடனேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த வெட்டிங் கவுனுக்கான ஃபேஷன் வாக் மாதிரி நடந்தது அந்த மால்குள்ளே. இது எல்லாமே ஒரு மாதிரி கேர்லி திங்கி அப்படின்பா என் பொண்ணு. அந்த கேர்லி திங் அப்படிங்கிறதுனால ஸோ நானும் அவளும் தான் வந்து பேக்குன்னு அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பட் என் ஹஸ்பண்டும் என் பையனும் ஆஸ் யூஷுவல் எதுக்கு தான் இதை இவ்வளோ நேரம் என்ன வாங்கவா போகிறீங்க, வாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாங்களே வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பபிள் டீலாம் ரிலேட்டிவ்லி இங்கே வந்து $350 அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு அங்கே வந்து $1 $150 வந்து கிடச்சிது. அது ஆப்வியஸாக கம்பேரிசனுக்கு வரும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணலை. டின்னர் வந்து பீஸா ஹட்லேருந்து பீஸா வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படிங்கிறனால இதுக்கு மேலே பெருசாக டின்னருக்கு வந்து பசி இல்லை. இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பசிக்குமோ அப்படின்னு யோசித்து லைட்டாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எவ்வளோ அப்படின்னா 48 ரிங்கிட், அரவுண்ட் ஒரு $13 to $14 சிங் டாலர்ஸ். ஸோ அதுக்குள்ளே வந்து டின்னரையும் முடிச்சாச்சு. ஸோ இன்னியோட டேயோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஒன் டே வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. டைம் இப்போ வந்து 12 மணி ஆகும். செக் அவுட் பண்ணிவிட்டு சிங்கப்பூர் கிளம்ப வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோ காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் மலேசியா ஃபார் அ டே அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக சிங்கப்பூரில் இருக்கீங்க ஆனால் வீக்கெண்ட் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் ஃபேமிலியோடு அப்படின்னா சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஒரு மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய்.